இனிய காலை பொழுதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதுல நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க, நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஆண்டவரை சோத்தரிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லங்களிலே அமர்ந்தவாறு என்னோடு கூட இந்த தொழுகையிலே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு வேண்டுகிறோம். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் இந்த நாளிலே நம்ம இவரோடு கூட இன்றுவென்றும் தங்கியிருப்பதாக. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் மாறுங்கள். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் தூய கர்த்தாவே, மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். காலை தோறும் புதிய கிருபைகளை தருகின்றவரே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும், போற்றப்படும். அருள்நாதர் எங்களுக்கு உதவி செய்தர வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த நாட்களில் எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இருக்கின்ற இடத்திலே கீர்த்தனை 65 பாடுவோம். கீர்த்தனை 65. சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கீர்த்தனை 65. இருக்கின்ற இடத்திலே 116ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். 1 முதல் 13 வசனங்கள்.
சங்கீதம் 116 1 முதல் 13 வசனங்களை முறைமுறையாக நாம் சேர்ந்து படிப்போம். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கபடமற்றவரை காக்கிறார், நான் விழுந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை எழுதலுக்கும் தப்பித்தேன். நான் கர்த்தருக்கும்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். சேர்ந்து சொல்லுவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டுடைய திருச்சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளையும் குற்றங்களையும் மனத்தாழ்மையுடன் நாம் அறிக்கை செய்வோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி வருந்தி அழைக்கின்ற ஆண்டவருடைய தூய சமூகத்திலே மிகுந்த தாழ்மையோடு நம்முடைய குற்றங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய மீறுதல்களையும் அவருடைய திருச்சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோமா? இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற ஒரு நேரம். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நேரம் இது. நமக்காக நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்மையே பலியாய் திருச்சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்கு வாழ்வு உண்டு என்பதனை உயிர்த்தெழுதலின் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் உண்மையான மனதோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமா? இது ஆண்டவருக்கு நேராய் திரும்புகின்ற நேரம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்றவனோ இரக்கம் பெறுவான். இது ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு நேரம் இது. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற தாழ்மையின் சிந்தையோடு ஆண்டவருடைய தூய சமூகத்திற்கு நேராய் நாம் திரும்பி வருகின்ற ஒரு உன்னதமான ஒரு நேரம் இது. மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் நாம் திரும்பி வருவோமா? மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு குரல் ஒவ்வொரு நேரம் நம்முடைய காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? அந்த குரலுக்கு செவி கொடுக்கும் வண்ணமாய் ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லுகிற தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்திற்கு நேராக நாம் திரும்பி வருவோமா? உண்மையான மனதோடு உண்மையான மனஸ்தாபத்தோடு யார் கடவுளுடைய திருச்சமூகத்திற்கு நேராய் திரும்பி வருகின்றார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்முடைய குற்றங்களின் ஆண்டவர் நம்மை விலக்கி மீட்டு நம்மை ரட்சிக்கிறார். அந்த உணர்வோடு நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர்
ஆண்டவர் என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னித்திருக்கிறார், ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே காணப்பட்ட குற்ற உணர்வுகளில் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற உணர்வோடு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த ஏராளமான நன்மைகளுக்காக, ஆண்டவருடைய அளவற்ற கிருபைகளுக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? இது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற ஒரு நேரம், நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை போற்றுகின்ற ஒரு நேரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தாவீது அரசன் நன்றியோடு பாடினது போல, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, இந்த கடின காலங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து இம்மட்டுமா எங்களை பாதுகாத்துக் கொண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இம்மட்டுமா எங்களை வழி நடத்தினவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை போற்றுவோம். நன்றி உள்ள இருதயத்தோடு நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா? நன்றியுடையவர்களாய் தாவீதின் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் இணைந்து நாம் ஏறெடுப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நாம் இணைந்து இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். இருக்கிற இடத்துல எப்படி அமர்வோம்? வாசிக்கும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை படிக்க கேளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். அன்புக்குரியவர்களே, இனிமையான அந்த நாளில் காலை பொழுதிலே நம் ஆண்டவருடைய தூய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கும்படியாய் அவர் சமூகம் நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க இருக்கிற இடத்திலே ஆண்டவரை நாம் ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செயல்படுகிறார் என்பதனை மகிழ்வோடு புரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பானவர்களே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்தில் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் திடீரென ஏற்படுவது உண்டு. இந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டு வருவதில்லை. நினையாத நேரங்களிலே
வாழ்க்கையில ஏற்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்களிலே நம்முடைய திட்டங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போய்விடுகிறது. இப்பொழுது என்ன செய்ய, எந்த வழியில பயணிக்க என்று தவித்து நிற்கின்ற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது உண்டு. இப்படிப்பட்டதான ஒரு சூழல்களிலே தாவீது இப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். 141ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. வழி தெரியாத இடங்கள், திடீரென்று மூடப்பட்ட தருணங்கள், திகைத்து போயிருக்கிற தருணங்களில் எல்லாம் நாம இப்படிதான் கேட்கிறோம், கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. அன்பானவர்களே, புரிந்து கொள்ள முடியாத தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற வேளைகளில் ஆண்டவரை, நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. ஆமாண்டவர்களே, ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகின்றார் என்பதனை இந்த நாளிலே மிக சிறுக லகுவாக 2 வார்த்தைகளினால நாம் சிந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். முதலாவதாக, ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் என்று நாம் பார்க்கின்ற வேளைகளிலே நம்முடைய வாழ்வின் பயணங்களில் ஆண்டவர் நடத்துகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், பயணங்களில் ஆண்டவர் நடத்துகிறார். அப்படி நடக்க முடியாத ஒரு சூழல்களிலே என்னுடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது என்று தாவீது சொன்னது போல, நாமும் ஆண்டவரே எப்படி நடக்க அப்படின்னு நம்ம நோக்கி பார்க்கின்ற வேளைகளில் ஆண்டவர் நடத்துகின்றார். எப்படி நடத்துகிறார்? அற்புதமாய் நடத்துகிறார். ரொம்ப லகுவான ஒரு வார்த்தை, அற்புதமாய். ஒரு அற்புதமாய் நடத்துகிறோம். அடிக்கடி சொல்லுவோம், சில தருணங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்துகின்ற தருணங்கள் அற்புதமானது என்று நாம் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் திருப்புவீர்களானால், இன்றைய பழைய ஏற்பாட்டினுடைய திருமறை பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே வருகிறது. அந்த 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற வேளைகளில் 13ஆம் அதிகாரத்திலே வருகிறது. கடவுள் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து மீட்டு அழித்துக் கொண்டே வருகிறார். அவங்க வெளியே வந்துட்டாங்க, பயணித்துக் கொண்டே இருக்கிறார். 14ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எந்த டைரக்ஷன் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிற பாருங்க, நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும், எப்படி பயணிக்க வேண்டும் என்பதனை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இப்போ அந்த டைரக்ஷன்ல அவங்க போயிட்டே இருக்கிறாங்க, இந்த டைரக்ஷன்ல வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிற வேளைகளில் நடந்துட்டே வர்றாங்க. திடீரென்று ஒரு சத்தம் ஏற்படுகிறது. அது பார்வோனின் சேனையின் சத்தம், குதிரைகளின் கனைப்பு, ரதங்களில் ஓடுகின்ற ரதங்களின் சக்கரங்களின் சத்தம் இவருடைய காதுகளிலே ஒலிக்கிறது. திரும்பி முன்னால பார்க்கிறாங்க, ஒரு சமுத்திரம். 2க்கும் நடுவிலே அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார். 2க்கு நடுவில் அவர்கள் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, யாத்ரா 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ரொம்ப பயந்துட்டாங்க. சரி, ஆண்டவர் தான் நம்ம காட்டி கொடுக்கிறாங்க, போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நடந்து கொண்டே இருக்கிற, மகிழ்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிற வேளை திடீர் ஏற்பட்ட ஒரு சத்தம். முன்னால சமுத்திரம், பின்னால சேனை, நடுவில் சிக்கிட்டாங்க. பயங்கரமான ஒரு பயம், பயங்கரமான ஒரு திகில். வசனம் சொல்லுகிறது, மிகவும் பயந்தார்கள். இப்பொழுது பயணம் என்பது பயமுறுத்துகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. அவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நாம் அனுபவித்திருக்கிறோம். நாம் முறையாக வாசித்தோமே. 116ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அடுத்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை விடுவேன் என்று கெஞ்சினேன், என் ஆத்துமாவை விடுவேன் என்று கெஞ்சினேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இப்படிப்பட்ட ஒரு வழி தெரியாத ஒரு தருணங்கள், நடுக்கமான நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வின் வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு சூழல்களிலே நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மட்டுமே. அதை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களே, தாவீது அப்படிதான் ஒரு பயந்துட்டு, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய கண்கள் எங்களை நோக்கி இருக்கிறது.
இஸ்ரவேலை நினைத்தார்கள், இதுதான் எங்களுடைய வாழ்வியனுடைய ஒரு கடைசி தருணம். எப்பக்கம் ஓடினாலும் எங்களால் விடுவிக்கப்பட முடியாது, நாங்கள் தப்ப முடியாது. ஒன்றில் சமுத்திரத்தில் விட வேண்டும், இல்லை என்று சொன்னால் குதிரைகளின் சக்கரங்களின் அடிப்படை அடியிலே சிக்கி, ரதங்களின் சக்கரங்களிலே சிக்கி நாங்கள் சாக வேண்டியதுதானோ, வேறு வழி இல்லை என்று சொல்லி அவர்கள் கதறுகின்றார்கள். அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி அவர்கள் கதறுகின்ற வேளைகளில் ஆண்டவர் அங்கே செயல்படுகிறார் பாருங்கள். எவ்வளவு அதிசயமா செயல்படுகிறார் பாருங்கள். ஆண்டவர் நம்மை நம்புகின்றவர்களை அப்படியே அந்தரங்கத்தில் விட்டுட்டு போறவர் அல்ல. ஏன்னா அவர் பயணத்தை திட்டமிட்டு கொடுத்தவர் அவர். நீங்க எப்படி போக சொல்லி அவர் திட்டமிட்டு கொடுத்தார். அவர்களே, கவனமாய் நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கை பயணங்களில் ஆண்டவர் கூட இருக்கிறார். அழகாக வருகிறது பாருங்க இந்த பகுதி. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி மோசே கோலை நீட்ட, சமுத்திரம் இரண்டாய் பிளக்க, தரையில் நடப்பது போல அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, தேவதூதன் ஒருவன் வருகிறார். அவர்களுக்கு பின்னால் முன்னால விட்டு நம்ம பின்னால வருகிறார். அப்ப இவர்களுக்கு பின்னால வருகிற பார்வோனுடைய சேனைக்கு இவர்களை குறித்து ஒரு தெளிவான பார்வை இல்லை. நிகழ்வு அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே வருகின்ற வேளைகளில் இவர்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பார்வனும் சேனையும் சமுத்திரத்துக்குள்ளார ஏதேசம் வந்துட்டு சொல்லப்படுகிற 25வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது எகிப்தியர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியருக்கு விரோதமாக அவரே யுத்தம் செய்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு துணை நிற்கிறார், எகிப்தியருக்கு விரோதமாக அவரே யுத்தம் செய்கிறார். ஓடி போவோம் என்று சொன்னார். யாரை நசுக்க வேண்டும் என்று வந்தார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களை விட்டு நாங்கள் ஓடி போவோம். இவ்வளவு ஆண்டவர் அற்புதமாய் செயல்படுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த தருணங்களை நாங்கள் நினைத்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி அதிசயமாய், எப்படி ஒரு அற்புதமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் 40 43 44 நாட்கள் ஆகுது இல்லையா? more than 40 days. இந்த நாட்களில் கர்த்தர் எவ்வளவு அதிசயமா அற்புதமாய் நம்ம நடத்தி கொண்டு வந்தார். இப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. ஆண்டவர் எங்களுடைய பயணங்களை எங்களுக்கு அற்புதமாய் எங்களை நடத்தினார் என்பதனை உணர்ந்து கொண்டு இஸ்ரவேல் யாத்ரா 15ஆம் அதிகாரத்தில் பாடுகிறது பாருங்கள். கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இப்ப பாடுது, நன்றியோடு பாடுகிறார், துதித்து பாடுகிறார். கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆம், நம்மை நடத்துகின்ற ஒரு ஆண்டவர் அற்புதமானவர். அவரை மனதார புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாதாரண மனிதனால, சாதாரண சிந்தையினால ஆண்டவருடைய அற்புதமான நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு மகா பெரிய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அற்புதங்களையும் வழிநடத்துதல்களையும் செய்கின்ற ஒரு உன்னதமான நம்முடைய சிந்தைக்கெல்லாம் அவருடைய செயல்பாடு அப்பாற்பட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களே, பிலீவ் இன் காட், கர்த்தரை மட்டுமே நம்பு, ஆண்டவரை மட்டுமே நம்பு, அவரை மட்டுமே நம்பு. அவர் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது அந்த பகுதியில் நம்ம பார்க்கின்ற வேளைகளில் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் துன்பத்தில் நம்மோடு கூட இருக்கின்ற ஒரு ஆண்டவர். அவர் துன்பத்தில் நம்மோடு கூட இருக்கின்றவர் நம்முடைய ஆண்டவர். இந்த துன்பத்துல நம்மோடு கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, முதலாவது சொன்னேன், அவர் அற்புதம் செய்கின்ற ஆண்டவர். இப்பொழுது சொல்லுகிறேன், அவர் அதிசயம் செய்கின்ற ஆண்டவர். அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் அவர் சொந்தக்காரர் ஐயா, வேற யாராலும் அதை செய்ய முடியும். அவர் அதிசயமாய் நம்மை நடத்துகிறவர், அதிசயம் செய்கின்ற ஒரு ஆண்டவர். துன்ப தருணங்களில் எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இப்பெல்லாம் நமக்கு கடினங்கள் வருகிறது, உடனே மகிழ்ச்சியா இருக்க நேரத்தில் கூப்பிட நம்ம இல்லை, எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அதில் துன்பமான நேரத்தில் அதிகமாய் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அது இன்றைக்கு பகுதியிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய நிருபம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல ஒரு நிகழ்வு வருகிறது. உயிர்த்த ஆண்டவரை குறித்து பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள். அசுத்த ஆவிகளை அவர்கள் துரத்துகிறார்கள். அதனால அவர்களுக்கு கிடைச்ச பலன் என்று சொன்னார், அடி உதை அவர்களுக்கு கிடைத்தது. சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அடித்து உதைத்து
உதைக்கப்பட்டவர்களை அநேக அடிகளை கொடுத்து சிறைச்சாலையில கால்களை கட்டி வச்சிருக்கிறார். அசைக்க முடியாதபடிக்கு அவர்களை கால்களை கட்டி வைத்திருக்கிறார். அந்த நடு இரவு பொழுதில் அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்தார்கள், பாடினார்கள், ஜெபித்தார்கள். சத்தமோடு பாடி துதித்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். கட்டப்பட்ட நிலைமையிலே அந்த அநேக அடிகள் வாங்கி சரீரம் முழுவதும் வேதனையான தருணங்களிலே அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள். தாவீதினுடைய வாழ்வின் அனுபவம் இதமாகவே தான் இருந்தது. 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஐயா, என்னுடைய துன்பமான நேரங்களிலே நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் எல்லா இடுக்கண்களிலிருந்து என்னை நீக்கி என்னை ரட்சிக்கிறார். நான் துன்பமான நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், எனக்குண்டான நெருக்கத்திலே என்னை நோக்கி கூப்பிடுவேன். இது தாவீதுடைய ஒரு அனுபவம். அனுபவம் நமக்கு வேண்டும். அன்றைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட சீடர்கள் இதைத்தான் செய்தார்கள். துன்பமான நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். அந்த பாடல் துதி அது என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அந்த பாடலும் துதி இதை வெளிப்படுத்தினது என்று சொன்னார். உயிர்த்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் ஐயா, ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த பாடலும் துதியும் ஜெபமும் அதிகமாகவே வெளிப்படுத்தினது. The living God is with me. ஒரு ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பாருங்க, ஒரு அதிசயம் நடக்கிறது. இரவு பொழுதில் சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரங்கள் அதிரும்படியான ஒரு பூமி அதிர்வு அங்கு ஏற்படுகிறது. கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு எல்லாம் விட்டு அவங்கள விட்டு போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டாங்க. உண்மையிலே அந்த சிறைச்சாலைகளுக்கு நிறைய சிறை கைதிகளும் இருந்திருப்பாங்க. இவன் அவங்க மட்டும் அமைதியா இருந்திருப்பாங்க. இவங்க சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாடலுடைய சத்தத்துல ஒரு அதிசயம் நடக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. எல்லாரும் பயந்திருப்பாங்க. இவங்க கட்டுகள் எல்லாம் கலந்து விழுந்து விட்டது. ஆனா இவங்க வெளியே போகல, அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிகழ்விலே பார்க்கிறார்கள் சிறை காவல் அதிகாரி பாருங்கள், ஐயோ இவங்க ஓடி போயிருப்பாங்க. ஏன்னா கதவெல்லாம் திறந்துட்டேன், எல்லாம் திறந்துட்டேன். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ள அவன் விரும்புகிறான். ஆனால் அந்த இடத்துல பாருங்க சொல்லாங்க, எப்பா நீ உனக்கு தீங்கு செய்யாத, நான் எங்கதான் இருக்கிறான், ஒருடம் ஓடி போகல. அந்த சிறை அதிகாரி மீட்கப்படுகிறார். அன்பானவர்களே, இப்போ பாருங்க நடக்கிற ஒரு நிகழ்வு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக. மறுநாள்ல வராங்க, உங்களை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லாங்க, நாங்கெல்லாம் வெளியெல்லாம் போக மாட்டோம், நாங்கெல்லாம் வெளியே போக மாட்டோம். யார் எங்களை அழைச்சாங்களோ அவங்கள வெளியே கூட்டிட்டு போக சொல்லு, நானும் வெளியே போக மாட்டோம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, அப்போஸ்தலர் 16:39 சொல்லுது. அந்த அதிகாரிகள் வந்து அவருடைய தயவாய் பேசி அவர்களை கூட்டிட்டு வர, தயவு செய்து வெளியே வாருங்க, வெளியே வாருங்க ஐயா அப்படின்னு. அவர்களை ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துன்பங்களில கூட இருந்து நாம் அவரை நோக்கி கூடுகின்ற வேலைகளில், அவரை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற வேலைகளில், அவரை நோக்கி நாம் துதிக்கின்ற வேலைகளில் ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிகழ பண்ணுகிறார். அவர் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர். நண்பானவர்களே, நண்பானவர்கள் இந்த நம்பிக்கையோடு நம்முடைய வழியை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 27ஆம் சங்கீதம் 27:13 சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். என் ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்காவிட்டால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவருடைய அற்புதமான வழி நடத்துதல். அன்பானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு, ஆண்டவருக்கு காத்திரு. நீண்ட காலம் தனிமைப்படுத்தப்படுதல், வேதனையான ஒரு சூழல்கள், துன்பமான ஒரு சூழல்கள், திடீரென வியாதிகளின் அகோரம் கூடிக்கொண்டே இருக்கிறதே, இப்படியெல்லாம் பயந்து போய் கொண்டிருக்கிறோமே. கர்த்தருக்கு காத்திரு. அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா நான் போகிற இடத்தை தெரியும், நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே தோமா கேட்கிறான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே வழி தெரியாதே, நீர் எங்கே போகிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது,
அப்படின்னு கேட்டவன் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். வழியாகி அவரை நாம் கண்டுகொள்வோம், சத்தியமாகி அவரை நாம் நோக்கி பார்ப்போம், அவரிடத்திலே நாம் கடந்து வருவோம், அவருக்குள்ளாக நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மாணவர்கள், இந்த கால வேளையில் அவரை பற்றி அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். எந்த கடினமான நெருக்கடியான காலங்களிலும் நம்மை கைவிடுகின்றவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்மை விட்டு கைவிட்டு விலகி ஓடுகிறவரும் அவர் அல்ல. நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர், ஒரு அதிசயம் செய்கிற ஆண்டவர், என்னை வழி நடத்துகிற என்னுடைய ஆண்டவர். அவருடைய கரங்களில் நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய வாழ்விலே அதிசயங்களை நடப்பிக்கின்றார். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை அளவில்லாத கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து சீக்கிரமாக நம்முடைய ஆலயங்களில் வந்து நம்மை ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு சூழலை கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு தருவார். ஆகவே அந்த நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்ப்போம். அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம் இருக்கின்ற இடத்துல ஞானப்பாடல் 282 பாடுவோம். ஞானப்பாடல் 282. அருள்நாதா நம்பி வந்தேன், நோக்க கடவீர், கைமாறின் என்னை முற்றும் ரட்சிப்பீர். ஒன்றாம் மூன்றாம் சரணத்தை மட்டும் போடும். அதை 1 3 6 1 3 6 சரணங்களை மட்டும் பாடும். படிக்கிட்டு மானுடைய சமூகத்திற்கு நேராக நம்முடைய கண்களை நம்ம ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அன்போடு நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, அமைதியான நாளின் ஓய்வு நாளின் காலை பொழுதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நீர் எங்கள் மேல் காட்டின பரிவு இரக்கம் எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல வாரங்களாக உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை கூடி நாங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழல்களிலும் எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்தவாறே எங்களுடைய இல்லங்களை நீர் ஆலயங்களாக மாற்றி உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒரு தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவராய் வல்லவராய் எங்களுடைய வாழ்விலே இருக்கிறீர் என்பதனை ஒவ்வொரு வினாடி உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்ப
ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக, நாங்கள் வாழுகின்ற இந்த தேசத்திற்காக, இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திற்காக நாங்கள் க்ஷமிக்கிறோம். இந்த உலகம் முழுவதுமே COVID-19 என்று சொல்கிற ஒரு கொடிய வைரஸினால தாக்கப்பட்டு உலகம் முழுவதுமே தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடின காலங்களிலே உம்முடைய பேரன்பு எங்களை தாங்கும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலும் ஆண்டவரே, இந்த வைரஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கின்ற தருணங்களிலே ஆண்டவரே, இதனை கட்டுப்படுத்துவதற்காக அரசு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதிலே தனியிலே தங்களை ஈடுபடுத்தி இருக்கின்ற காவல்துறையினருக்காக, மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவ பணியாட்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல இடங்களில் இவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து வேதனையோடும் பாரத்தோடும் உடைய சமூகத்திலே அவர்களுக்காக நாங்கள் க்ஷமிக்கிறோம். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையும் இரக்கங்களும் அவர்களை தாங்க பலப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் க்ஷமிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பல மாவட்டங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் க்ஷமிக்கிறோம். அந்த மாவட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் க்ஷமிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவீராக. இந்த நோயினால் இந்த உலகம் மற்றும் இந்த தேசம் மற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் க்ஷமிக்கிறோம். தீமைகள் நிகழாதபடிக்கு கர்த்தர் கண்மணி போல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கடினமான காலங்களிலே வாழ்வாதாரங்களை இழந்து தவிக்கின்ற பிள்ளைகள், ஐயோ எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் இணைந்திருக்க முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், சரியான எங்களுக்கு பணி கிடைக்குமா என்று தவிப்போடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் க்ஷமிக்கிறோம். இந்த பகுதியிலே நாங்கள் சிந்தித்தது போல எங்களுடைய வழிகளை, எங்களுடைய வாழ்வை உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற வேளைகளிலே, எங்களுடைய கண்கள் நம்மை நோக்கி பார்க்கின்ற வேளைகளில் நீர் எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் எங்களோடு கூட இருக்கிறீர், அற்புதங்களை நடத்துகிறீர். எங்களுடைய வாழ்வில் இந்த துன்பமான நேரங்களில் நிச்சயமாய் அதிசயங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் நீர் ஒருவரே. உம்மை நம்பி நாங்கள் பற்றி கொள்ளுகின்ற வேளைகளில் எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அது மற்றவருடைய பார்வைக்கு ஆச்சரியமாயிருக்கும். அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாருடைய உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களை நிகழ்த்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீர் வாழுகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களுடைய வாழ்வில் எங்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் என நாங்கள் க்ஷமிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவர், எங்களை கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வேதனைகளோடும் பாரங்களோடும் தவிப்போடும் சஞ்சலத்தோடும் காணப்படுகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் க்ஷமிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த COVID-19 பாதிக்கப்பட்டிருந்த உலகம் எங்கும், எங்களுடைய மாநிலம், எங்களுடைய நாடு, உலகமெங்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் முழுமையாய் கண்ணோக்கி பார்த்து முழு சுகத்தை எல்லாருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நோயினுடைய தாக்கம் மிக மிக சீக்கிரம் குறைந்து இது முற்றிலுமாய் இந்த நோய் அழிக்கப்பட கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் பணிந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அயல் நாடுகளிலே, தூர தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்கள், எங்களுடைய நண்பர்கள், உற்றார், ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்லுவோம். எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராம். எல்லாரையும் கர்த்தர் கண்மணி போல நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எஞ்சிய நாட்களில் உடைய கிருபை எங்களை தாங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க ஆண்டவருடைய பேரன்பும் கிருபைகளும் எங்களை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி எங்களுடைய குடும்பங்களை உடைய சமூகத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் நன்மையினாலே ஆண்டவர் நிறைத்துக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாம் வல்ல கடவுளின் பாதுகாவலுக்கு பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிதா, குமாரன், தூய ஆவியாகிய கடவுளின் அன்பும் அரவணைப்பு நீங்காத கூட்டம் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இன்னும் நிறைவாய் தைத்திருப்பதாக.